நம்மளுடைய பெரியவர் பெருசிகவுண்டர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இன்றைக்கு நம்ம அவரை மனமாற நினச்சிக்கிறோம், அவரை வணங்கி மகிழ்கின்றோம். அதே சமயம் அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய மகள், பேரன், பேத்திகள், மருமகன் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் இந்த விஷயத்த சொல்லணும். நிறைய பேருக்கு விஷயமே தெரியாது. இப்போ நிறைய பேர் இங்கே நம்ம இருக்கோம், நம்ம ஊருக்கு என்ன தேவைன்னே தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது தான் நம்மளுடைய வாழ்க்கையே. தினம் போராட்டம். தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாமல் எப்படி வாழலாம்? சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லாமல் எப்படி வாழலாம்? இல்லை வேலை இல்லையா, வேலை இல்லாமல் எப்படி வாழலாம்? இல்லை ஒரு சொந்தமாக வீடு இல்லையா, சொந்தமாக வீடு இல்லாமல் எப்படி வாழலாம்? படிப்பு இல்லையா, படிப்பு இல்லாமல் எப்படிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்? இப்படியே நம்ம வாழ்க்கையை முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணி அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த பகுதிக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சொல்யூஷன் எதுவும் தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் தீர்வு இது இருக்குது. இந்த பாலக்கோடு பகுதியாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி பகுதியாக இருக்கட்டும், தும்பலாலி டேம் இருக்குது, எண்ணெய்கோல் புதூர் திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை செய்துட்டா இந்த பகுதி மக்கள் நல்லா இருப்பாங்கன்ற விஷயத்த வெளியில் அவர் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன கஷ்டம்னே தெரியாது, அந்த கஷ்டத்துக்கு தீர்வு என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துடாம இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்படிப்பட்டவருக்கு இப்படி எண்ணெய்கோல் புதூர், தும்பலாலி டேம் இந்த மாதிரி நீர் பாசன திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்படி ஒரு தந்தைன்னு, உங்களுக்கு மட்டும் ஒரு தந்தை இல்லை, அந்த திட்டத்துக்கும் ஒரு தந்தைன்ற பெயரை இன்னைக்கு நம்ம நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சூட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா விவசாய பூமி. விவசாயம்னா எல்லாம் தெரியும். நீங்கள் கீழே இருக்க நீங்களும் விவசாயிகள் தான், இந்த மேலே உட்காந்துருக்க நாங்களும் விவசாயிகள் தான். இன்னைக்கு என்ன வேலை மாற்றி செஞ்சுட்ருப்போம். ஆனாலும் தாத்தாவாக இருக்கட்டும், முப்பாட்டனாக இருக்கட்டும், சொந்த அண்ணனாக இருக்கட்டும், இன்றைக்கும் யாராவது விவசாயம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லாருமே விவசாயம் தான் செஞ்சுட்ருக்கோம், வேறு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட விவசாய பூமிக்கு இங்கே தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது. நீர் அப்படின்னா விவசாயத்துக்கு எது முக்கியமான விஷயம்? தண்ணீருக்கான திட்டங்கள். அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இது வரைக்கும் கிடையாது. எப்போ கட்டியிருக்காங்க டேமு? யாரோ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின டேம் தானே இன்னும் இருக்கு, மேட்டூர் டேமு. புதுசாக ஏதாவது நம்ம டேம் கட்டியிருக்கோமா? அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் மட்டும்தான், ஒன்று கூட கிடையாது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த பின்பு தமிழ்நாட்டுடைய அனுமதியே இல்லாமல் 3 அணைகள் அங்கே கட்டிட்டாங்க. 3 அணைகள். அந்த கிருஷ்ணராஜ சாகர் மட்டும்தான் 1939 கட்டுறாங்க. அப்போதான் மேட்டூர் டேமும் கட்டுறாங்க. 1932, 36 கமிஷன் ஆகுது. ஆனால் அதற்கப்புறம் 1970 3 அணைகள் கட்டிடுறாங்க. ஹேமாவதி, கபினி, ஆரங்கி. இன்னும் ஒரு அணை கட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு அணை பேராவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா கட்டுறதுக்கு? எதுவுமே கிடையாது. அதாவது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இதுவரை தரப்படவே இல்லை. அதற்கடுத்து நெசவு தொழில் இருக்கிறது, அதற்கடுத்து மீன்பிடி தொழில் இருக்கிறது, அதற்கடுத்து எத்தனையோ தொழில் இருக்குது. எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு விஷயம்தான் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் விவசாயத்துக்கு முன்னுரிமை, விவசாயத்துக்கு பட்ஜெட் தனியாக போட்டிருக்கோம். எல்லா வருஷமும் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு. அதே சமயம் நீர் மேலாண்மைக்காக ஏகப்பட்ட கருத்தரங்குகள், போராட்டங்கள், நிறைய நிகழ்ச்சிகளை நீர் மேலாண்மை, நீரை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி விநியோகம் பண்ணுறது, அதை எப்படி பாதுகாக்கிறது போன்ற அத்தனைய விஷயங்களை நம்ம செய்திருக்கிறோம். இது இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செல்வதற்கு ஒருத்தர் வேணும், ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கணும். அப்படிப்பட்ட பெருசிகவுண்டர் ஐயா அவர்கள் பசுமை தாயகத்தின் முன்னோடி, பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னோடி, உழவர் பேரியக்க முன்னோடின்னு எத்தனையோ பட்டங்கள் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்ம விவசாயம் தான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பேரே அப்படிதான் இருக்கும். ராஜாக்கள் பேர் என்ன? கங்கை கொண்ட சோழன், பொன்னியின் செல்வன், இப்படி நதிகளுடைய பெயர்களும் இப்படிதான் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு ராஜான்னா அவர் நதியை காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணும். இதுதான் அவர் ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு தண்ணீரை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் தான், ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருந்திருக்குது. இனிமேலாவது அந்த தெளிவை நாம் கொண்டு வர வேண்டும். தண்ணீர் எவ்வளோ முக்கியம். அதுவும் தருமபுரி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க,
முன்பெல்லாம் நல்ல மழை பெய்யும், இயற்கையாகவே நல்ல மழை பெய்யும், கரும்பு, விவசாயம், நெல், வாழை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வெறும் தோட்டக்கலை பயிர்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணீர் எது அதிகம் தேவைப்படாதோ அப்படிப்பட்ட பயிர்கள் தான் தர்மபுரியில் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயற்கையாக மழை வருவது குறைந்து விட்டது. அப்படின்னா தண்ணீருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அணைகள் வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணெய்கோல்புதூர், தும்பலஅள்ளி இந்த திட்டங்களை பற்றி எனக்கு முன்னால் பேசி என்னுடைய சகோதரர்கள் விரிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த திட்டத்தை பற்றி 2016 நாடாளுமன்ற உறுப்பினராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் தேர்வாகி இங்கே நிகழ்ச்சிகளுக்கு வரும்பொழுது அந்த அளவுக்கு அந்த திட்டங்களை பற்றி, ஆனால் நீர் மேலாண்மை பற்றி மிகப்பெரிய விரிவான ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். எந்த ஊரில் எந்த ஆறு ஓடும், எது கிளை நதி எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் இந்த எண்ணெய்கோல்புதூர் இந்த தும்பலஅள்ளி திட்டத்தை பற்றி அன்றைக்கே அவருக்கு 2014 அவ்வளவாக பேர் மட்டும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்னைக்கு அவர் ஊருக்கு வரும்பொழுது இந்த திட்டத்தை பற்றிய விரிவாக அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இவ்வளோ பெரிய புக்கு வச்சிருந்தாரு நம்முடைய பெர்ச்சிகவுண்டர் ஐயா. 3 மாதங்கள் சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வைத்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து இதை பற்றி படித்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார். இவர் என்கிட்ட சொன்னதே அதான், எனக்கு அந்த திட்டத்தை பற்றி விரிவாக எடுத்து கிளாஸ் எடுத்தாரு பெர்ச்சிகவுண்டர் ஐயா, எனக்கு கிளாஸ் எடுத்தாரு. அப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. வாங்க நம்ம உடனடியாக அந்த இடத்துக்கு நேரடியாக ஆய்வுக்கு செல்லலாம் என்று அவரோட தான் இவங்க பயணம் பண்ணி அந்த டேமையும் அந்த திட்டத்தை பற்றிய அந்த வழி வாய்க்கால் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கு மிகப்பெரிய 5000 பேரை கூட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் விவசாயிகளும் செய்கிறாங்க. பெர்ச்சிகவுண்டர் ஐயா தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் முன்னிலையிலும் இப்படி ஒரு போராட்டத்தை செய்கிறார்கள். அப்புறமும் திருப்பி மற்றொரு முறை இன்னொரு போராட்டம் 2000 பேர்களோடு சேர்ந்து மறுபடியும் ஒரு போராட்டத்தை இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்கிறார்கள். எதற்காக? இந்த எண்ணெய்கோல்புதூர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், தும்பலஅள்ளி டேமுக்கு தண்ணி வர வேண்டும் போன்ற இந்த திட்டத்தை திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த எண்ணெய்கோல்புதூர், தும்பலஅள்ளி இந்த திட்டத்தை பற்றி எல்லா மீட்டிங்லையும் பேசுவாங்க. தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒரு 100 முறையில் ஒரு 500 முறையாக பேசியிருப்பாங்க. நம்ம பெர்ச்சிகவுண்டர் ஐயா 500 முறையில் 1000 முறையில் 1,00,000 முறையாக அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்ல தான் அது நடக்கும், இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ உங்கள் பேரை 10 பேர் கூப்பிட்டாதான் அது உங்கள் பேர், கூப்பிடலன்னா என்ன பேர் கிடையாது. அதே மாதிரி அந்த திட்டத்தை பற்றி திருப்பி சொல்லணும். ரிப்பீட்டடாக தொடர் முயற்சி. அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை எடுப்பாங்க, எடுத்துட்டு தூக்கி அப்படி போட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. அப்போ தொடர் முயற்சி இல்லைன்னா அந்த விஷயம் நடைபெறாது. இவருடைய தொடர் முயற்சி இப்படிப்பட்ட 10 முறை இல்லை, 100 முறை இல்லை, எத்தனை முறை ஆட்சியாளர்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை முறை மனு கொடுத்துருப்பாங்க, எத்தனை அமைச்சர்களிடம் மனு கொடுத்துருப்பாங்க, எத்தனை எம்எல்ஏக்களிடம் மனு கொடுத்துருப்பாங்க, எத்தனை முறை கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருப்பாங்க, எத்தனை நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செய்கிறதுக்கு பயன்தான். இதுக்கு 1 கோடி ரூபாய் எதனா ஒரு விஷயத்துக்கு நம்மளால் வாங்க முடியுமா? அரசாங்கத்திடமிருந்து வாங்கவே முடியாது. நீங்கள் எத்தனையோ முறை போராட்டம் செய்யணும், எத்தனையோ முறை அதுக்காக அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 கோடி வாங்கியிருக்காங்க. அதில் 112 கோடி நில எடுப்புக்காக தனியாக அரசாங்கம் அதுக்கு ஆணையிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த கால்வாய் அமைக்கும் பணிக்காக அதுக்கு தனியாக 273 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதையும் நம்ம 10 முறை போய் கேட்டாதான் நடக்கும். 100 முறை இல்லை, 1000 முறை அதை போய் செய்தால்தான் அந்த விஷயம் நடந்திருக்கும். இந்த காசெல்லாம் அரசாங்கம் சாதாரணமாக கொடுக்குறாரு. எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை 10 முறை சொல்லணும். அப்படி மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பெரியவர் பெர்ச்சிகவுண்டர் ஐயா அவர்களும் இதை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி இந்த மாவட்டத்தில் இருக்க அத்தனை விவசாயிகளும் அதை பற்றி தொடர்ந்து பேசினா இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டம் கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதில் எப்பவுமே அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் பாருங்க. இவங்க கொண்டு வந்த திட்டமா அதை நம்ம இப்போ செய்து ஏன் பேர் வாங்கணும், அவங்க கொண்டு வந்த திட்டமா அதை நம்ம மூடியே மறைச்சிடலாம், இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அதனால தான் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இருந்தாலும் நம்ம என்றைக்குமே நம்ம போராட்டம் தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் வாழ்க்கை. அதே தான்
போராட்டம் பண்ணி எப்படியாவது அதை நம்ம கொண்டு வந்துவிடும். இது இப்போ இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தாகிவிட்டது. இந்த திட்டத்தையும் கண்டிப்பாக நாம் அந்த திட்டத்தை நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு வந்து விடலாம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்போ எப்படி வந்து ராஜஸ்தான் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பாலைவனம், தண்ணியே கிடையாது. நம்ம ஊராவது இந்த தூரத்தில் ஆறை பார்த்தோம், தண்ணி பார்த்தோம், மழையை பார்த்தோம். மழை தான் நம்ம தருமபுரியை பார்த்தா நம்ம ஊருக்கு மழை தான், பெரிய ஆறெல்லாம் ஒன்றும் கிடையாது. மழை பெஞ்சாதான் விவசாயம் இல்லை. எதிர்க்க இப்போ வந்து காவிரி நீரை பார்க்குறோம், தென்பெண்ணை யாரை பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு தான் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் ராஜஸ்தானில் அப்படி கிடையாது. தண்ணி அந்த பாலைவனம் தான் அந்த ஊர். ஆனால் அந்த பாலைவனத்தில் தண்ணீர் திட்டங்களை நிறைவேற்றியவர் ஒருத்தர் இருக்கார், ராஜேந்திர சிங்னு சொல்லுவாங்க. வாட்டர் மேன் ஆஃப் ராஜஸ்தானே அவருக்கு பேர். ஏன்னா தண்ணீரை அந்த பாலைவனத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, பசுமை புரட்சி செய்த ஒரு புரட்சியாளர் அவர். அப்படிதான் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு வாட்டர் மேன் தேவை. பாலக்கோடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாட்டர் மேன் நம்முடைய பெருச்சிகவுண்டர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அதற்கான திட்டத்தை அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்றார். அதனால இது எப்படின்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும்னு எல்லாரும் இன்னைக்கு நம்ம வேண்டிக் கொண்டோம். அவருடைய ஆத்மா என்னைக்கு தெரியுமா சாந்தி அடையும்? அந்த டேம்ல தண்ணி வரும் அன்னைக்கு தான். அப்போதான் அது சாந்தி அடையும். தண்ணி வந்து இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று லட்சக்கணக்கான விவசாயிகள் அதில் பயன்பெறும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ராம்குமார், நீங்கள் மட்டும் அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, நாங்களும் அவருக்கு பிள்ளைகள் தான். நாங்களும் அதுக்காக வேலை செய்வோம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம். அதுதான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் திருப்பி காவிரி உபநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம், இந்த எண்ணெய்கோள் தும்பலள்ளி திட்டம், இந்த நீர்ப்பாசன திட்டங்களை பற்றி யாருமே பேச தயங்குவார்கள். ஆனால் அவர் தயங்கியதே இல்லை. ஏனென்றால் நம்முடைய முன்னோடி அவர் தான். நம்ம ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமும் அதான். அதே போல் இந்த மாதிரி பெருச்சிகவுண்டர் போன்ற பெரியவர்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். திருப்பி அந்த விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை நிறைவேற்றும் வரை நாம் கண்டிப்பாக பெருச்சிகவுண்டர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தொடர்ந்து நாம் வேலையை தொடங்குவோம், செய்வோம். அந்த தண்ணீரை தும்பலள்ளி டேமில் நிரப்பி அதே சமயம் நம்மளுடைய எண்ணெய்கோள் பொது திட்டத்தை முழுமை பெற்று நம்ம மாவட்ட விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கும்பொழுது தான் அவருடைய ஆத்மா சாந்தியடையும். அதற்காக நாம் எல்லாம் கடுமையாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றியோடு பேசி பெருச்சிகவுண்டர் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.